இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தேவனுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களாக நாம் கேடகம், தேவன் நமக்கு எப்படிப்பட்ட கேடகமாக இருக்கிறார், எதிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை தருகிறார், நம்முடைய காரியங்கள் எதெல்லாம் நம்ம திருத்தி கொண்டா நம்ம அந்த கேடகத்தை முற்றிலுமாக அணிந்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று பார்த்தோம். இன்றைக்கு சத்தியம் என்னும் கேடகமாக நமக்கு அவர் இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம் நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறது. அப்போ இதை பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் சொல்றாரு பாருங்க, அவருடைய சத்தியம் நமக்கு கேடகமாக இருக்கிறது. இதுல பாருங்க, யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனாலும் பிதாவினிடத்தில் நினைச்ச முடியாது, வர முடியாது. அப்போ தேவன் தான் நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு வாசலாய் வழியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கல, அவரை நம்பல அப்படின்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நினைச்ச முடியாது, பிரவேசிக்க முடியாது. அந்த கிருபை, அந்த வரங்கள், அந்த ரட்சிப்பை நம்ம என்ன பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு தாழ்வு என்ன செய்கிறது, கடந்து வருகிறது. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். நம்மை தாழ்த்தும் போது அப்படி கிருபையை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளும். பெருமை நமக்குள்ள இருக்கும்போது தேவன் அதற்கு எதிர்த்து நிற்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொண்ட நமக்கும் அவர் எதிர்த்து நிற்கிறார். அப்போ பெருமை யாருக்குள்ள இருக்கோ அந்த பெருமையை எதிர்த்து நிற்கும் போது அது அவர் நமக்கு எதிர்த்து நம்ம தாங்கவே என்ன செய்ய மாட்டோம். அப்போ தாழ்மையை நம்ம என்ன செய்ய முடியும், தரித்து கொள்ள முடியும். அப்போ அந்த சத்தியம் என்னும் கேடகத்தை நம்ம அணிந்து கொள்ளணும்னா முதல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் நிமித்தமாகவே நம்ம பரலோகத்துல பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிற நம்ம விசுவாசிச்சு அவர் அனுதினமும் நம்ம பற்றி கொண்டு அவருடைய வழிகளை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். நிறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா வேதாகம பைபிள் சொல்லி பார்க்கும்போது தமிழ்ல 2 விதமாக நம்ம வேதாகமத்தை கூப்பிடுவோம். எப்படி அப்படின்னா, ஒன்று பரிசுத்த வேதாகம், ஒன்று சத்திய வேதாகமம். அப்போ இந்த சத்திய வேதாகமத்தை பத்தி ஒரு பழைய காலத்துல பக்தர் அழகா பாடியிருப்பார் பாருங்க, சத்திய வேதம் பக்தரின் கீதம் உத்தம மார்க்கத்திற்கு வழி காட்டும். அப்போ அழகா அந்த வரிகளை நீங்க நல்ல தியானித்து பாருங்க. சத்திய வேதம் பக்தரின் கீதம் உத்தம மார்க்கத்திற்கு வழி காட்டும். அப்போ உத்தம மார்க்கமாக நம்ம இருக்கணும்னா அது வழி காட்டணும் அப்படின்னா அந்த சத்திய வேதம் மட்டும்தான். அப்போ அந்த சத்திய வேதத்தை நாம் தியானிக்கும் போது சத்தியம் என்னும் கேடகத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறார், தந்தருளுகிறார். உலகத்துல பார்த்தீங்கன்னா உலகத்தாருக்கு பல விதமான கேடகம் உண்டு. அதை நம்ம கோலியாத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா விதமான கேடகம் உண்டு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவு ஒரு கேடகமாக வச்சுருப்பாங்க, அவங்களுடைய பதவி ஒரு கேடகமாக வச்சுருப்பாங்க, இப்படி நிறைய கேடகம். அதை பார்த்தீங்கன்னா பிரசங்கி 7:11 பாருங்க, ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவருக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. இவ்வளவுதான், ஜீவனை கொடுக்கும், அது அறிவின் மேன்மை. ஆனா அந்த சத்திய கேடகம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, மறுமைக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்யும், கொண்டு வரும். இப்போ நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சில காரியங்களை நம்ம அப்படியே தியானித்து கொண்டு இருக்கும்போது இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம சத்தியமாக என்ன செய்கிறோம், நம்ம காரியங்களை செய்யும்போது எனக்கு இதில் சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்தாரில் இருக்க காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எங்கிற ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வச்சுருக்கோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று உலகத்தாரா என்ன சேற்றிலே கடந்துட்டா நம்ம அந்த மூழ்கி மறுமைக்குரிய ஆசீர்வாதம் சுத்தமாக இல்லாமல் நமக்கு என்ன செஞ்சிடும், அப்படியே மூங்கி போயிடும். அல்லனா இன்னைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், இந்த சத்தியத்தை நாம் காட்டும் பாதையில் நம்ம செல்லும் போது அது நம்மை அழகாக வழிநடத்தும். சில நேரம் நீங்கள் சில தவறுதலான காரியங்களை செய்யும் போது அந்த வேத வசனம் உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கும் போது அந்த வேத வசனம் என்ன செய்யும் அப்படின்னா பேசுங்க கூட. எப்படி பேசுனா, இது வேண்டாம், இது சரியான காரியம் இல்லை, அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தேவன் நம்மை இதில் விரும்பலை, அப்போ இந்த காரியத்தை நம்ம விட்டுட்டு அடுத்த காரியத்துக்கு போயிடலாம். அப்போது வசனம் நமக்குள்ள என்ன செஞ்சுருக்கணும், ஊற்றப்பட்டிருக்கணும். அந்த வசனம் விருத்தி அடையணும். அந்த விருத்தி அடைய 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 அது பொங்கி வழியும் போது தவறான மார்க்கத்துக்கு நம்ம செல்லாமல் சத்தியமான மார்க்கத்தில் உத்தம மார்க்கத்துக்கு நேராக நம்ம என்ன செய்யும், அது வழி நடத்தும்.
கர்வான் பாப்பு அப்படின்னு சொல்றவர் என்ன செஞ்சாருன்னா ஹங்கேரி தேசத்துல என்ன செஞ்சார் அப்படின்னா ஊழியம் செஞ்சுட்டு வந்தார். அப்போ அப்படி ஊழியம் செஞ்சுட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அவர் என்ன செஞ்சு அப்படின்னா கைது செய்து அவரை சிறைச்சலை அடைத்து அவரை பயங்கரமாக சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெரிய கூண்டுக்குள்ளே போட்டு அவரை சித்திரவதை பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, போர் சேவர்கள் சுற்றி நிற்கிறாங்க. அவர் பாம்போல் என்ன செய்கிறாரு, அதில் கெட்டப்பட்டு அப்படி இருக்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. அடிக்கும்போது தேவன் அவருடைய அந்த ஊழியக்காரருடைய கண்களை திறக்கிறார். பார்த்தா ஏசு கிறிஸ்து அவர் முன்னாடி நின்று அந்த அடிகளெல்லாம் வாங்குறாரு. இவருக்கு உடம்புல ஒன்றுமே படலை, இவருக்கு வலிக்கவும் அவர் பாட்டுக்கு இருக்கிறார். பார்க்குற அனைவரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என்னடா இவ்வளோ அடிக்கிறோம், அவருக்கு ஒரு பலனும் இல்லை, ஒரு பயமும் இல்லை, ஒரு காயமும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் நினைக்கிறாரு, தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் இறங்கி வந்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து என் பையன் எனக்காக ஊழியம் செய்கிறான், என்னுடைய வார்த்தைகள் என்னை சத்திய வேதத்தை என்ன செய்கிறான் பின்பற்றி நடக்கிறான்னு சொல்லி அவரே அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறாரு. பாருங்க, அவருக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப கண்ணு கலங்கி, என் இயேசு கிறிஸ்துவ எனக்காண்டி இவ்வளோ செய்தார், நான் இன்னும் என்ன செய்வேன், பயங்கரமாக ஊழியம் செய்வேன்னு சொல்லி அந்த இடத்துல ஊழியம் செய்த நிறைய ஆத்துமாக்களை என்ன செய்கிறார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அழைத்து செல்கிறார். இன்றைக்கு இதே ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறாரு. எப்படி தந்திருக்கிறாருன்னா, சத்தியம் என்னும் கேடகத்தை நீங்கள் அணிந்து கொள்ளும் போது உங்களை சத்ருவானன் எவ்வளவு அடித்தாலும் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்த உங்களுக்கு முன்பாக யார் இருக்காங்க, இயேசு கிறிஸ்து நிற்கிறாங்க. அது அவ்வளோத்தையும் அவர் சிலுவையில் சுமந்துட்டாரு. இன்றைக்கும் அந்த சத்ரு அடிக்கும்போது அவர் தாங்கி கொள்றாரு, நம்மை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. அப்போ நம்ம யாரை கண்டு பயப்பட வேண்டாம். அந்த சத்தியம் என்னும் கேடகத்தை நாம் அணிந்து கொண்டு அதில் நாம் நடக்கும்போது அழகான பாதை தேவனுக்கு என்ன செய்கிறார், நமக்கு வழிவகுத்தை திரிக்கிறார். சங்கீதம் 115 9, 10, 11 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். யாரு, இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு துணையும் அவருக்கு கேடயமா இருக்கிறாரு. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு எப்படி இருக்கிறாராம், கேடகமா இருக்கிறார். அடுத்து பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடமா. உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எனக்கு பயந்து இருக்கிறீங்க, நானே உங்களுக்கு துணையும் உங்களுக்கு கேடகமா என்ன செய்றேன் இருக்கிறேன். நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம். நீங்க நேர்மையான வழியை தெரிந்துக்கிட்டீங்க, இயேசுவாகி என்னை ஏற்றுக்கொண்டீங்க, நான் உங்களுக்கு கேடகமாக என்ன செய்றேன், நீங்க பயப்படவே வேண்டாம், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். எந்த போராட்டம் வந்தாலும் அது என்னை தாண்டி தான் உன்கிட்ட வரணும். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் ஜெயம் பெற்று விட்டேன் சாத்தானை ஏற்கனவே சிலுவையில், அதனால ஒன்று முன்ன என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு சத்தியத்தின் பாதையில் நாம் நடக்கும்போது சத்தியம் நம்ம என்ன செய்யும், பாதுகாக்கும். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தில் நம்ம நடந்து சென்று முன்னேறி கொண்டு இருக்கும்போது எல்லா வகையான பாதுகாப்புலையும் நமக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு பராக்கிரமசாலியாக கேடகமாக இருக்கிறாரு, ரட்சிப்பின் கேடகமாக இருக்கிறாரு, சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறாரு, விசுவாசம் என்னும் கேடகமாக இருக்கிறாரு, சத்தியம் என்னும் கேடகம். இப்போ இத்தனை கேடகத்தை நீங்கள் அணிஞ்சிருக்கிறீங்க, உங்களை சாத்தான் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்தவே முடியாது. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பலவிதமான காரியத்தில் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இதுலலாம் நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க, கவலையே வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரையே நோக்கி பார்த்து அவரை பற்றி கொள்ளுங்க. இத்தனை கேடகம் உங்களுக்கு இலவசம், எதுவும் காசு கொடுக்க வேண்டாம். ஆனா காசு கொடுத்து எல்லா விதமான போராட்டங்களையும் உங்களுக்கு விரோதமாய் செய்து தீவினைகளை செய்து அவங்களுக்கு தான் காசு வேஸ்ட் ஆகும். தேவன் அவர்களை பார்த்து நகைப்பார். அவரை பார்த்து இகழ் வர, நீ எல்லாம் செய்யுமா, உனக்கு வாயிலிருந்து உன் கையால தான் என் பிள்ளைக்கு என்ன செய்து உயர்வு, உன் கையினால என் பிள்ளைய நான் உயர்த்தி கனப்படுத்துவேன், தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுவேன், அவனுடைய பாத்திரம் நிரம்பி ஒளிகிறத நீ பார்ப்பன்னு சொல்லி நினைச்சாரு. சத்துருவை பார்த்து நகைக்கிறார். நீங்க உங்களுக்கு சத்துருவை பார்த்து நீங்க கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, அது வியாதியா இருந்தாலும் சரி, பல விதமான போராட்டங்கள் நீங்க வெளியே சொல்ல முடியல, அந்தரங்க போராட்டங்களா இருக்கலாம், எந்த போராட்டமா இருந்தாலும் கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு. வெளியே சொல்ல முடியாத போராட்டமா இருக்கலாம், உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எதை குறிச்சும் கவலைப்படாது, யாருனால வந்ததோ அதுல இருந்து உனக்கு என்ன செய்கிறேன், விடுதலை தரேன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் தலையில் தாழ்த்து ஜெபிப்போமா.
அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி எடுத்துதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க தகப்பனே. அதன் நிமித்தமாக பிள்ளைகளும் நோக்கி பார்க்கிறாங்க தகப்பனே. விடுதலை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் இப்பொழுது அவர்கள் வீட்டுக்குள் கடந்து சென்று விடுவித்து நீர் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தனை கேடகத்தையும் பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஜெயம் கொள்கிறன் எவனோ அவனே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வான் வாக்குத்தத்தை பின்பற்றி பற்றிக்கொள்ள அப்பா பிடித்துக் கொள்ள தகப்பனே. வீட்டிற்குள் சந்தோஷம் சமாதானம் தகப்பனே, இழந்து போன ஆசீர்வாதம் கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்கிற நமக்கு நன்றி 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 தகப்பனே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.